இந்த ட்ரங்க் பொட்டிய தொறந்து, அவன் அந்த பொண்ண காதலிச்சப்ப அவன் சேர்த்து வச்ச பொருள்லாம் அவகிட்டயே அவன் காட்டுறான். வலியா இல்ல, மகிழ்ச்சியா மகிழ்ச்சி. காட்டுறான். ஆமா. இந்த மாரி சீன்லாம் ஏன் தோணுச்சு? எனக்கு என்னமோ அதெல்லாம் கத மாரி தெரியலப்பா. அந்த பெட்டியே என்னோட தான் சார். அப்படியா? ஆ. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாரி அந்த பெட்டியில ஒண்ணும் இல்ல. அந்த துப்பட்டாலாம் அதெல்லாம் இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. அந்த பெட்டி வந்து எங்க அப்பா எனக்கு கிட்டத்தட்ட விவரம் தெரியிற வயசுல அப்பா வந்து ஃபுல்லாவே கல்ஃப்ல, ஒமான், சவுதி அரேபியால அதாவது நான் ஒரு 3வது படிக்கும்போது அந்த பெட்டி வீட்டுக்கு வந்தது. அடுத்த தடவ அவங்க சவுதி போம்போது அந்த பெட்டிய வச்சுட்டு போயிட்டாங்க. இது அந்த எக்கோலாக்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கவே அழகா ஆமா. இப்ப பார்த்தாலுமே அது ஒரு அது ஸ்டைலிஷ் பட்டி அது. ஆமா. ஆ. ஒரு கலைநயத்தோட இருக்கும் அது. ஸோ, அதனால அந்த பெட்டிய வந்து நானும் எங்க அண்ணன் 2 பேருமே அத வந்து எங்களுக்கானதா அத வச்சுக்கிட்டோம். அதுக்குள்ள வந்து துணிமணி வைக்கிறதெல்லாம் கிடையாது. பழைய ராணி காமிக்ஸ் வாங்குவோம். அது உள்ள இருக்கும். கிட்டத்தட்ட எங்க அண்ணன் கைக்குழந்தையா இருந்தப்ப அவனுக்கு வாங்குன டாய்ஸ் உள்ள வைக்க ஆரம்பிச்சு, எங்க அப்பா வாங்கி குடுத்தாரு. இப்படியே போய் கடைசியில நான் காலேஜ்ல யூஸ் பண்ண பேக் வரைக்கும் இப்ப அதுக்குள்ள இருக்கு. ஸோ, அதனால அது ஒரு மெமரி பாக்ஸ். ஸோ, அந்த கான்செப்ட்ட தான் இங்க யூஸ் பண்ணணும். பட் ஜானுக்காக. அது ராமோட ஒரு தனிப்பட்ட இதா இல்லாம, ராம் ஜானுக்கான ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லி தான் அதே பெட்டியவே அது கீழ கிடக்கிறது எல்லாமே என்னோட திங்ஸ் தான். மேல இருக்கிறது தான் ஜானுவோடது.